பிரைஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நம்ம படிக்கிறதுக்காக எடுத்திருக்கிற வசனங்கள் மூன்று வசனங்கள் தான். அது எஸ்தர் ராஜாத்தின் சரித்திரத்தில் 9வது அதிகாரம் வசனங்கள் 16, 17, 18 3 வசனம் தான். 9வது அதிகாரம் வசனங்கள் 16 to 10, 18 3 வசனங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டில் என்ன நடந்தது அப்படின்ட்டு. நம்ம முதல்ல சூசான் அரண்மனையிலலாம் நடந்தது. எத்தனை பேர்? 300 பேர் கொல்லப்பட்டாங்க. அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு செட்டு 500 பேர் 13ஆம் தேதி. அதுக்கப்புறம் 14ஆம் தேதியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க ராஜாத்தி. அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே அன்னைக்கும் ஒரு 300 பேர் இறந்தாங்க. இருந்தாலும் அவங்க அவங்கள யாருமே பழி வாங்கினாங்களே ஒழிய அவங்கள யாரையும் கொள்ளையிடலை அப்படின்னு திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் சூசான் அந்த கண்ட்ரி அவங்க இருக்கிற இடத்த விட்டு மற்ற இடங்களில் 127 நாடுகளுக்கு கரசாணை போச்சு இல்லையா, அந்த இடங்கள் பூராத்துக்கும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க உள்ள யூதர்கள் அவங்களுடைய சத்துருக்களை அழித்தாங்க. எத்தனை பேர் அப்படின்னா 75,000 பேர் மொத்தம். இது எதுக்கு அவங்க அழித்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தங்களுடைய உயிரை காப்பாற்றி, தன்னுடைய பிராணனை தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளவும் 2 ரீசன் தான். அடுத்தது தன்னுடைய சத்துருக்களிலிருந்து அவங்கள விலகி அவங்கள இளைப்பாறுதல், ஒரு ரிலாக்ஸ்டாக வாழணும். ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கணும், அடுத்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதுக்காக தான் யூதர்கள் தங்களுடைய சத்துருக்களை அழித்தார்கள். அது 75,000 பேர் அப்படின்னு சொல்லி. இது 13ஆம் தேதி அரசாணை எல்லாருக்கும் போயிடுச்சு, ஆல் ஓவர் சேம். அதனால அன்னைக்கு 13ஆம் தேதி அந்த 75,000 பேரை அழிச்சிட்டாங்க. அடுத்த நாள் 14ஆம் தேதி என்ன செய்கிறாங்க, அவங்க சரி நம்ம வெற்றிகரமாக எல்லாரையும் நம்மளுடைய சத்துருக்களை அழித்தோம், நம்ம சேஃபாக வாழலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக ஒரு ஹாப்பியாக அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க. அந்த நாளை விருந்துக்கு சாப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகள் கொடுத்து அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க மற்ற நாடுகளில். இங்கே 14ஆம் தேதி இவங்க 13 மட்டும் இல்லாமல் 14 வதம் செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த தேதிக்கு இதனால் 15ஆம் தேதி அதற்கு அடுத்த நாள் தான் சூசான் அரண்மனையை சுற்றி இருக்கவங்க செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த 3 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை அடுத்து என்ன நடக்குது, என்ன ப்ராக்ரஸ் அப்படின்றத நாளை சந்திக்கும் போது சொல்கிறேன். அல்லேலூயா.